கூட்டு பக்குவம் நீ அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தானி உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனில் தானி உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. Thank you. Kindly. வணங்கியே வரவேற்போம் வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. கவிச்சரம் சூட்டி உமை வணங்குவோம் 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழின் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம் சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உமை வணங்குவோம் அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம் சனிதனிதா பத பம பம ககம பசனிதனிதா பத பம பம கரி வருகவே வருகவே
வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. We are very happy to see you are together here. Thank you for joining us today. First of all, I would like to extend warm welcome, respected Chairman Sir, Principal Ma'am, teachers, parents, and friends who have joined us today. Thank you. Wow, wonderful, wonderful, extraordinary. You deserve much claps. And the next, அடுத்ததாக மகிழினி. Today is a special day as we come together to celebrate learning, growth, and community. We believe in the power, teamwork, students, teachers, and parents working together to create a bright future. Let's make this program a meaningful, memorable one. Thank you. Have a wonderful wonderful day. this is Thank you. thanks to you. This is indeed a wonderful day for all of us. A very good morning to one and all. எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவை சிறப்பிக்க நம்முடன் வந்து கலந்துள்ள ஆர்எஸ்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சேர்மன் கார்த்திகேயன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வெல்கம் யூ சார். தென் ஆர் ஸ்கூல் சேர்மன் ரவிச்சந்திரன் சார், வெல்கம் யூ சார். மை டியர் பேரண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். வெல்கம் யூ ஆல். இந்த கேதரிங் வந்து நாங்கள் வருஷம் நடத்தணும், எல்லா ஸ்கூல்லேருந்தும் இந்த ஏஜில் இருக்க குழந்தைங்களுக்கு நடத்தணும்னு பிளான் பண்ணி கொரோனாவுக்கு முன்னாடி நடத்தினோம். அதுக்கப்புறம் நடத்தவே முடியல. ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸில் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள்ட்ட இருக்க டேலண்ட்டை வெளியில் கொண்டு வரதுக்கான எந்த முயற்சியும் பெரிய அளவில் எடுக்கிறதில்ல. அதனால் பேரண்ட்ஸும் இன்வால்வ்மெண்ட் போடலை. அதுக்காக தான் இந்த ஒரு காம்படிஷன். அவங்கள்ட்ட மறைஞ்சிருக்க திறமையை கொண்டு வரணும். அவங்க என்ன பண்ணாலும் அது வந்து சந்தோஷம்தான். ஏன்னா அவங்க வந்து குழந்தைகள் இல்லையா. நான் பாடுவேன், நான் ஆடுவேன், நான் வரைய தான் செய்வேன் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் ஆர்வம் காட்டுங்க பேரண்ட்ஸ். அதுக்கு தான் இந்த காம்படிஷன்ஸே வச்சுருக்கோம். அப்புறம் இன்னொன்று, ப்ரைஸ் வாங்கணுங்கிறது முக்கியம் கிடையாது. எங்கள் ஸ்கூலோட மோட்டோவே பார்ட்டிசிபேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வின்னிங் அப்படின்னு சேர்மன் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. ப்ரைஸ் எப்போ வேணால் வாங்கிக்கலாம். கலக்க வச்சிங்கன்னா தான் ஒரு காலத்தில் அவங்க கலந்துக்கிற எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் வாங்குவாங்க. அதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் தான் குழந்தைங்கள ரெடி பண்ணணும். நீங்கள் ரெடி பண்ணுற ஸ்டேஜில் இருக்கும்போது ரெடி பண்ணி அவங்கள எல்லாத்துலேயும் கலந்துக்கணும், அட்லீஸ்ட் ஸ்டேஜில் ஏறணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு தாண்டின பிறகு உங்களை கேட்காமையே அவங்களுக்கு எதில் பிடிக்குதோ பேர் கொடுத்துருவாங்க. அம்மா நான் டான்ஸில் கலந்துட்டேன், எனக்கு சாங் செலக்ட் பண்ணுன்னு உங்களை கம்பல் பண்ணுவாங்க. அதனால் எல்லாருமே எல்லாத்துலேயும் கலக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி 2 விஷயம் வந்து உங்களை நாங்கள் நிறைய பேருக்கு இது பேரியராக இருக்கும்னு நினச்சோம். சண்டே நிறைய பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணாட்டியும் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி லீவு, அதனால் சண்டே ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அதை தவிர இன்றைக்கி அமாவாசை வேறு. அதையும் 2ஐயும் மீறி நம்ம குழந்தைங்கள கலக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். குழந்தைங்களாவே பார்ப்போம். எல்லா குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்க தான். எல்லா குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதையும் ரசிங்க, என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்கிறது என்னென்னா, எப்படி ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறாங்க, நம்ம குழந்தைங்களோட மற்ற குழந்தைங்க என்னென்ன விதத்தில் சிறந்திருக்கு, எப்படி ப்ரெசன்ட் பண்ணுது,
எது அந்த குழந்தைகிட்ட நல்லா இருக்குது அப்படிங்கிறத எடுத்துட்டு நம்ம ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கணும் ஒழிய கம்பேர் பண்ணி குழந்தைங்கள போய் வீட்டில் ஏதோ பேசக்கூடாது. அது ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கோங்க, கம்பேர் பண்ணாதீங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய கலக்க வச்சிங்கன்னா தான் அவங்களுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், பின்னாடி லீடர்ஷிப் குவாலிட்டிலாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, அந்த ஃபியர்னஸ் போகிறதுக்கு. இன்னும் சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 12th படிப்பாங்க, ஒரு சின்ன ஒரு எஸ்ஏ, ஒரு ரெசிடேஷன் 1 நிமிஷம் பேசு அப்படின்னா ஸ்டேஜுக்கு வரமாட்டாங்க. எங்கள் ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து எல்லா குழந்தைங்களுமே வருவாங்க. இப்போ வெல்கம் அட்ரஸ் படித்தவங்க கூட உங்கள்கிட்ட சொல்லணுன்னா உங்கள் இதில் லெவல் 3 குழந்தைங்க யூகேஜி குழந்தைங்க தான், ஒன்று எல்கேஜி ஒன்று யூகேஜி. அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறதுல ஸ்டேஜில் ஏறி இவ்வளோ பேருக்கு முன்னாடி ஒரு 10 லைன் அவங்களுக்கு பேசுகிற அளவு தைரியம் இப்போ கொடுத்தோம்னா அவங்க பெரிய பிள்ளைங்களாகும்போது அவங்களே லீட் பண்ணுவாங்க ஒரு டீமை. அந்த மாதிரி என்ன படித்தாலும் அவங்களுக்கு அந்த ஃபியர் போகணும், எடுத்து செய்கிற அந்த திறமையை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் விழா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வந்திருந்த எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ், ஒன்ஸ் அகைன் ஐ வெல்கம் யூ ஆல். அழகாக மழை பெஞ்சிட்ருக்கு, ஏசி போட வேண்டியதில்லை, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் தென் நான் கேள்விப்பட்டேன் இந்த என்ட்ரிஸ் வந்து ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 120 பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் குழந்தைங்க இல்லாமல் 120 பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கும்பகோணம்லேருந்து வந்திருக்காங்க, நீடாமங்கலம்லேருந்து வந்திருக்காங்கன்னு கேட்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ எந்தளவு திருவாரூர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அந்தளவுக்கு அந்த குழந்தைங்களை வந்து நம்ம ஸ்டேஜ் ஏற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து இந்த ஸ்கூல் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதான்னு எங்களுக்கு தெரில, 10 வருஷமாக இருக்கும் இங்கே. ஓகே, இந்த ஸ்கூல் எங்கேருந்து எவ்வளோ தூரம்னு சொல்லிட்டா, ராஜகிரியிலேருந்து பக்கம், பட்டுக்கோட்டையிலேருந்து பக்கம், ஒரத்தநாடுலேருந்து ரொம்ப பக்கம், தஞ்சாவூர்லேருந்து தூரம். மனசில் அங்கேருந்தெல்லாம் பேரண்ட்ஸ் வராங்க, குழந்தைங்க வராங்க. ஆனால் டவுன்லேருந்து எங்களுக்கு என்ட்ரிஸ் கம்மியாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ க்ரௌடட். நாங்கள் அந்த க்ரௌடை விரும்புகிறதே இல்லை. அதுதான் தனிமையாக வந்து ஒரு அழகான சூழலில் எங்கள் குழந்தைங்க ரியலி என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஸ்கூலை அமைச்சிருக்கோம். என்னோடய பேசிக் நேட்டிவ் ஈரோடு. நான் அங்கேருந்து இந்த ஸ்கூலுக்காக இங்கே வந்தேன். ஃபேமிலி அப்புறம் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். பிறந்து வளர்ந்தது எல்லாம் ஈரோடு தான். அங்கே நான் ஒரு 10-15 ஸ்கூல் ஆரம்பித்து கொடுத்துருக்கேன். நம்ம ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னப்ப இது என்னோடய கிராண்ட் பேரண்ட்டோட ஊர். நாங்கள் அங்கே போய் 100 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் இங்கே வந்து நம்ம ஏதாவது செய்யணும்னு இங்கே வந்தோம். ஸோ அங்கே என்ன கான்செப்ட் இருக்கோ அதை இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் நான் பண்ணி கொடுத்தது தான். அந்த கான்செப்டில் இங்கே ஒன்று வரணும். நான் சொன்ன மாதிரி தஞ்சாவூருக்கும் எனக்கு ரொம்ப தூரம், ஆனால் சுற்றி இருக்கிற எல்லா கிராமமும் எனக்கு ரொம்ப பக்கம். அவங்க எங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அதனால தான் இந்த தடவை நாங்கள் கொஞ்சம் ஈவெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம இது முன்னாடி பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ. புதிய தலைமுறை முத ஒரு ஈவெண்ட் தஞ்சாவூரில் பண்ணது இங்கே தான், 2015. 10 வருஷம் ஆச்சு. ஸோ அதனால் இனி அந்த ஈவெண்ட்டை நம்மளே எடுப்போம். இதே பேரில் தான் பண்ணோம், குட்டீஸ் கொண்டாட்டம்னு. புதிய தலைமுறைக்கு நம்ம தான் சான்ஸ் கொடுத்தோம். ஸோ இனி இது தொடர்ந்து நடக்கும், நீங்கள் எப்போனாலும் வரலாம். நான் வந்து இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, இதை நீங்கள் சுற்றி பாருங்கள். ஒரு அமைதியான சூழலில் இருக்கிற ஸ்கூல், ஒரு வித்தியாசமான ஸ்கூல். அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் சொல்கிறத கேட்டு பயந்துடக்கூடாது யாரும். நான் கூப்பிட்டு உட்கார வச்சு பயமுறுத்துறதா நினைக்கக்கூடாது. எங்கள் பேரண்ட்ஸுக்கு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே எல்கேஜியில் வந்த குழந்தைங்க இப்போ 11th வந்துட்டாங்க. அவங்க 12th முடிச்சு தான் போவாங்க. இங்கே வருஷம் ஒரு ஸ்கூல் வருது. ஆனால் எங்கள் ஸ்கூல்லேருந்து எந்த குழந்தையும் போனதில்லை. ஸ்ட்ரென்த் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இதுதான் எங்கள் ஸ்ட்ரென்த். இதில் என்னெல்லாம் நாங்கள் புதுமையாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, நேற்று எங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தது, ஃபுல் ஹவுஸ் இருந்தது, எல்லா பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. நாங்கள் புது விஷயத்தை நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதில் நான் புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கும் ஒரு 5 minutes எனக்கு டைம் கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன், அப்புறம் போயிடலாம்.
ஏன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறது கஷ்டம், அதனால் காமனாக சொல்லிட்டா நாளைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது ஒரு ஸ்கூல் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து லான்ச் பண்ணும் போதும் 5th வரைக்கும் எக்ஸாம் இல்லை, பிபி ரைட்டாக லைஸ் ஆகும். அப்போ என்ன தான் பண்ணுவீங்க? பாடம் நடத்துவீங்களா, நடத்த மாட்டிங்களா? எங்களுக்கு எப்படி தான் தெரியும், எப்படி தான் வருதா மனசில்? அதை நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் எஜுகேட் பண்ணிட்டோம். நாங்கள் 10 வருஷம் அஹெடாக இருக்கோம். ஆனால் இன்னுமே இதை சொல்கிறதுக்கு எந்த ஸ்கூலுக்கும் தைரியம் இல்லை. ஹோம்ஒர்க் கிடையாது, அடுத்த 2 வருஷத்தில் டிக்ளேர் பண்ணோம். எங்கள் பேரண்ட்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. போன 2 வருஷத்துக்கு முன்னாடி நோட் புக்ஸே கிடையாது, ஃபேர் நோட் கிடையாது, எங்கள் பேரண்ட்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் நான் போகிற ஒரு ஸ்கூலில் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கே எடுத்துட்டேன் ஒரு கிளாஸ்க்கு. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் நடந்துகிட்ருக்கு. அதில் 97 குழந்தைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ் புக் இல்லாமல் படிச்சுட்ருக்காங்க. இனி அடுத்தது எல்லா ஸ்கூலுக்கும் அது வரப்போகுது, 3rd வரைக்கும். இன்னும் சொல்ல போனால் நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது தான் இப்போ எல்லாரும் செய்கிறாங்க. அப்போ நான் யோசிச்சு பாருங்கள், நாங்கள் அடுத்த 10 வருஷத்துக்கு ஆல்ரெடி வி ஆர் ரெடி. ஓகே, 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே 2 புக் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஒரு புக் வீட்டில், ஒரு புக் ஸ்கூலில். அப்போ தான் கவர்மெண்ட் யோசிச்சுது எப்படி புக்கை குறைக்கிறது, முதுகு வலியை குறைக்கிறது, பேக்கை குறைக்கிறதுன்னு. அதெல்லாம் நாங்கள் அப்போயே குறைச்சிட்டோம். போன மாதம் சர்க்குலர் ஒன்று வந்துச்சு, சிஇஓ ஆஃபீஸ்லேருந்து. கேரளா போயிருக்காங்க, அங்கே பார்த்துட்டு அதை உடனே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு சொல்லி ஒரு சர்க்குலர் வந்துச்சு. என்ன தெரியுமா? ஒவ்வொரு பெல் அடித்தோடனையும் குழந்தைங்கள தண்ணி குடிக்க சொல்லணும். இது நாங்கள் 2013 பண்ணிட்டோம். ஓகே, அப்புறம் இன்னொன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த டெல்டா பெல்ட்டில் மேபி இந்த 7 டிஸ்ட்ரிக்டில் பிரேக்ஃபாஸ்ட் எந்த ஸ்கூல்லையும் கிடையாது. ஹாஸ்டலுக்கு உண்டு. 12th 10th கொடுப்பாங்க. ஏன்னா அவங்கள 6 மணிக்கே பல் வலிக்கிட்டே வரான், அவனுக்கு கொடுத்து தான் ஆகணும் இல்லையா? டின்னர் கூட கொடுப்பாங்க, ஏன்னா 9க்கு தான் போகிறான், கொடுத்து தான் ஆகணும். ஆனால் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். மார்னிங் 8 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பித்து 3:50க்கு க்ளோஸ் பண்ணோம். நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஒவ்வொன்றுக்கும். ஏங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கே எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ். அதாவது இங்கே இன்னொரு ஈவெண்ட் நடக்குது. இப்போ அடுத்த மாதம் இங்கே ஆரம்பிக்கிறோம். ஒரு ஸ்கூலில் 1400 குழந்தைங்க இருக்காங்க, இன்னொரு ஸ்கூலில் ஒரு 820 பேர் இருக்காங்க. அந்த 820 பேரையும் இது மாதிரி ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒவ்வொரு குழந்தையும் மேலே ஏற்றுறோம். அட்டெண்டன்ஸ் வச்சு டிக் பண்ணி ஏற்றுறோம். இட்ஸ் மேண்டேட்ரி. அந்த குழந்தை 2 நிமிஷம் அழுதா கூட எல்லோரும் கை தட்டுவோம், ஆனால் ஸ்டேஜ் ஏறணும். இந்த மாதிரி அந்த ப்ரோக்ராமை என்ஹான்ஸ் பண்ண இப்போ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் எங்கேயோ போயிடுச்சு. இப்போ 12 நாள் நடக்குது அந்த ப்ரோக்ராம். இன்னொரு பயம் வந்திருக்கும், 12 நாள் ஸ்கூல் நடத்துவீங்களா இல்லையான்னு. ஒரு லெவலுக்கு ஒரு நாள் தானே. அந்த லெவல் பேரண்ட்ஸ் அன்னைக்கு வராங்க, அந்த அன்னைக்கு மட்டும் அந்த பேரண்ட்ஸ்க்கு நடத்துறதுனால ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. அப்படி பார்த்தா எல்லா லெவலுக்கும் ஒரு நாள் தான். அதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணிக்குவோம். ஸோ எல்லா விஷயத்தையும் ரொம்ப பார்த்து ரொம்ப அட்வான்ஸாக இங்கே பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் மார்க் சிஸ்டம் ரிமூவ் பண்ணிட்டோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே. எங்கள் பேரண்ட்ஸ் மார்க் பற்றி பேசுனீங்கன்னா அதை விடுங்க சார் பார்த்துக்கலான்றாங்க. நான் 90 மார்க் எடுத்தேன்னு ஒரு குழந்தையும் குதிச்சது கிடையாது, ஃபெயில் ஆகி ஒரு குழந்தையும் அழுதது கிடையாது. ஓகே, இதை எப்படிலாம் மாற்றிருக்கோம் அப்படின்னா, நாலேஜ். நீங்கள் அந்த குழந்தைங்கிட்ட கேட்டு உட்காந்து பேசுனீங்கன்னா, அவன் எங்கள் குழந்தைங்க நேற்று கிளாஸ் எடுத்து காமிச்சாங்க, நம்ம பேரண்ட்ஸ் பார்த்துருந்துருப்பாங்க ஒரு 2 நிமிஷம், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பேரண்ட்ஸ்க்கு தமிழில் தான் புரியும்னு அவன் எடுக்க வந்த இங்கிலீஷ் கிளாஸை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான் அப்படியே. ஓகே, அப்போ அந்த குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு இன்டராக்ஷன் லெவல் இருக்குது. அதே மாதிரி எங்கள் கிண்டர் கார்டன் குழந்தைங்க இங்கிலீஷில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லாக மணிப்பூரி டீச்சர்ஸ் வச்சுருக்கோம், நாகாலாந்து அண்ட் மணிப்பூர்.
அது இந்த தடவை என்ன பண்ணேன்னா, தமிழ் டீச்சர் ஒருத்தர் 2 பேர் இருக்காங்களே வெளியே எடுத்துட்டேன். ஆனால் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கான். என்ன பேசுகிறான்னு தெரில, எல்லாரும் பேசுகிறான். அவங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், 2 வருஷத்தில் அவங்களோட முழுமையாக அவனால் பேச முடியும். நாங்கள் பார்த்துருக்கோம். சில ஸ்கூலில் அவனுக்கு அவங்க பேரண்ட்ஸ் படிக்கலை, ஆனால் அவன் அவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுவான். ஸோ லாங்குவேஜ் நாலேஜ் இல்லை, அது நாலேஜ் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு டிரைவர் இருந்தார். நான் ஒரு ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருக்கும் போதும் 12 லாங்குவேஜ் பேசுவார். நான் ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டு அவரை மேலே ஏற்றி, ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் வராரு அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் மீட்டிங்கில் இன்வைட் பண்ணேன். டிரைவர் உட்கார வச்சு அவரோட ஒரு பேட்டி எடுத்தேன் நான். எந்த இன்ஸ்டியூட்னா KSR இன்ஸ்டிடியூட். அப்போ அவருக்கு 12 லாங்குவேஜ் தெரியும். அவர் படித்தது 8th. எதுக்கு ஓடினார்னா, இங்கிலீஷ்க்கு பயந்து ஓடினவர். இப்போ இங்கிலீஷும் சேர்த்து பேசுகிறார். நான் அவர்கிட்ட சும்மா எப்படி கற்றுக்கிட்டீங்க, ஏன்னா இது டீச்சர்ஸ்க்கு போகணுங்கிறதுக்காக ஒரு செஷன் வச்சேன். ஸோ லாங்குவேஜ், நீங்கள் அந்த லாங்குவேஜ் பேசுகிற கிளைமேட்டில் இருந்தால் வந்துடும். அப்படி தான் உங்களுக்கு எனக்கு தமிழ் வந்தது, இங்கிலீஷ் அப்படி வந்துடும். அப்போ அந்த கிளைமேட்டை உருவாக்கியிருக்கோம். ஓகே, அண்ட் தென் லேர்னிங் நேச்சுரலாக இருக்கணும், ப்ரெஷரில் இருக்கவே கூடாது. அதனால தான் இங்கே சயின்ஸ் லேப் ஒன்று போட்டிருக்கோம். அதையும் சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூலுக்கு கால் போடுறதுக்கு முன்னாடி சயின்ஸ் பார்க் போட்டுட்டு தான் ஸ்கூலே ஆரம்பித்தேன். அப்போயே நான் 40 lakhs செலவு பண்ணேன். ஆனால் தஞ்சாவூருக்கு அது போன வருஷம் தான் வந்திருக்கு, ஸ்டெம் பார்க். ஆனால் இங்கே 10 வருஷம் ஆச்சு. எங்கள் குழந்தைங்களுக்கு அங்கே இருக்கிற 78 கான்செப்ட்ஸும் தெரியும். அப்படின்னா 78 சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் அவனுக்கு தெரியும். அவன் என்ஜாய் பண்ணியிருக்கான். அதுக்கு லெசன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இது அதனால தான் முன்னாடி எழுதியிருப்போம், a place for inspired learning. இங்கே உள்ளே வந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் எதாவது கற்றுட்டு தான் போவீங்க. எங்கள் ஒவ்வொரு மரமும் உங்களோட பேசும், பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? ஃபோன் எடுத்துகிட்டு போய் அதுக்கிட்ட QR இருக்குது, அடித்து பாருங்கள், அது பேசும் உங்களோட. அதை பற்றி எல்லாம் சொல்லிடும். 75 விதமான மரங்கள் உள்ளே இருக்குது. அது நாலேஜ் இல்லையா? டெய்லி ஒரு மரத்தை கற்றுக்கிட்டானா நம்ம 75 மரத்தோட பேர் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ த கேம்பஸ் இஸ் ஃபார் சில்ட்ரன். அது இந்த மாதிரி இருக்கிற ஏஜில் இருக்கிற குழந்தைங்க தான் எங்களுக்கு முக்கியம். 12th 10th நாங்கள் இப்போ பார்க்கவே இல்லை. ஏன்னா உங்கள் குழந்தைங்க 12th 10th வரும்போது எல்லாமே மாறிடும். புரியுதா? அதனால தான் இந்த குழந்தைங்களுக்கு இப்படி ஒன்று இருக்குதுன்னாவது சொல்லணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் உள்ளே வந்தால் தானே தெரியும். இப்போ எவ்வளோ பேர் வழி கேட்டு காலையில் எங்களுக்கு ஃபோன் வந்தது தெரியுமா? எங்கே இருக்குன்னு. அந்த தேடல் இருக்குல்ல, அது ஒரு நல்ல தேடல்னு நீங்கள் உணருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் நெட்டில் போங்க, பாருங்கள், நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம், நிறைய அகைடாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி வந்திருக்கிறதுனால சொல்கிறேன், இன்னும் நான் எங்கள் செக்ரட்டரி சார்கிட்ட கூட பேசல. இன்றைக்கி வராங்க. ரோபோ டீச்சர் இன்றைக்கி டெமோ வருது. ரோபோ டீச்சர் இங்கே நம்ம தான் ஃபஸ்ட் இங்கே கொண்டு வர போகிறோம். மேபி தீபாவளிக்குள்ளே இங்கே ஒரு டீச்சர் வந்துடுவாங்க எங்கள் டீமில். விர்ச்சுவல் லேப் வருது, இங்கிலீஷ் லேப் இருக்குது. ஸோ என்ன தேவையோ குழந்தைங்களுக்கான எல்லாமே இருக்குது. டீச்சர்ஸ் ஆர் ஹைலி ட்ரெயின்டு டீச்சர்ஸ். எவ்ரி மாதம் ட்ரைனிங் இருக்குது. ஓவராலாக அவங்க 100 hours ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகாது. ஸோ அப்படி ஒரு நல்ல சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைம். பொறுமையாக உட்காருங்க. என்னெல்லாம் கேட்கணுமோ ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது. பட்டு நீங்கள் தாங்குகிற அளவுக்கும் இருக்கணும். ஏன்னா எங்களோட சிஸ்டம் ஃபார் ஃப்யூச்சர், ஃபார் சில்ட்ரன், நாட் ஃபார் பேரண்ட்ஸ். ஓகே, எங்கள் யூகேஜியில் ஒரு சிஸ்டம் இருக்குது. மேபி உங்களால் அது போட முடியும்னா கொஞ்சம் நேரத்தில் அப்புறமா காமிங்க. எங்கள் யூகேஜியில் 200% நாங்கள் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன தெரியுமா? எல்கேஜியில் சேர்ந்து யூகேஜியில் வெளியே போகும்போது ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். எப்படின்னா, பேரண்ட், டீச்சர், ஸ்டூடெண்ட்,
பிரின்சிபல் எல்லாரும் உட்காந்து ஒரு 100 புக்கு அடுக்கியிருக்கோம். அதுலேருந்து அந்த பேரண்ட் எந்த புக்கை எடுத்து கொடுக்குறாங்களோ அவன் அதை படித்தாதான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். அந்த கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு இருக்குது, டீச்சர்ஸ்க்கு இருக்குது, ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது. ஒரு ஸ்கூலில் 160 பேரையும் 2.5 மாதம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். 160 பேரும் படிக்க வச்சோம். படிக்கிறதுனா கேட்டு பேட்டு ரேட்டு சாட்டு மேட்டு கிடையாது. நீங்கள் 28 லெட்டர் இருக்கிற வேர்டு, 32 லெட்டர் இருக்கிற வேர்டு, 55 லெட்டர் இருக்கிற வேர்டு கொடுத்தாலும் படிப்பான். அதுக்கு பேர் தான் படிக்கிறது. பட் மீனிங் தெரியுமானா தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங் இஸ் ரீடிங். அதை நாங்கள் 200% பண்ணுறோம். நீங்கள் என்ன கொடுத்தாலும் படிப்பான். போர்டு எடுக்க முடியுமா? போர்டு ஒரே ஒரு வேர்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம், மழைனால நம்ம ஆல்ரெடி ஒரு 1/2 hour லேட். பட் டோன்ட் வரி, அவர் டீச்சர்ஸ் வில் ஹேண்டில் நைஸ்லி. ஒரே ஒரு வேர்டு, அதை நம்ம எப்படி அந்த குழந்தைங்க படிக்கிறாங்கங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்ம இங்கே ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் எல்லா குழந்தையும் படிப்பான். இன்னொன்று சொல்கிறேன், இங்கே கொஷின் பேப்பர் புக்கிலேருந்து வராது, நோட் புக்கை தான் தூக்கிட்டோமே. எங்கேருந்து வேணாலும் வரும், ஆன்சர் பண்ணும். ஓகே, சிபிஎஸ்சிக்கு கொஷின் எடுக்கிற அந்த கமிட்டியோ அந்த டீமோட பேசி சைன் பண்ணியிருக்கோம். அவங்க கொஷின் அனுப்புகிறாங்க. ஒரு கொஷினுக்கு 200 ரூபா பே பண்ணுறோம். வை? வி வாண்ட் டு டெஸ்ட் த சைல்ட், டெஸ்ட் த டீச்சர். அப்போ இப்படி வர குழந்தைங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் நத்திங். இன்னும் சொல்லப்போனால் இங்கே என்ட்ரன்ஸே நடக்காமல் எங்கள் குழந்தைங்க போய் என்ட்ரன்ஸில் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் நீட்டில் 462 எடுத்திருக்காங்க. அப்படின்னா பார்த்துக்குங்க. பிகாஸ் த சிஸ்டம் டேக்ஸ் தெம் டு த ஹைட்ஸ். ஓகே, அதே மாதிரி நம்ம 11th 486 எடுத்திருக்கோம், 12th 500. வெளியே தெரியாது, தெரியும் ஒரு நாள் கம்ப்ளீட்டாக தெரியும். பட் we are doing our best. ஏன்னா இந்த நான் எடுத்த முடிவுக்கு என்ன ரீசன்னா, விருதுநகர் அண்ட் ஈரோடு கடந்த நாம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மார்க்ஸில். லாஸ்ட் 2 எதுன்னு பார்த்தா நாகப்பட்டினம் தஞ்சாவூர். அப்போ முடிவு பண்ணேன், நம்மக்கிட்ட அருமையான சிஸ்டம் இருக்கு, நம்ம போவோம். ஆனால் இவ்வளோ பெரிய அடி கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கல. ஆனாலும் தாங்கி நின்றுட்டோம். இனிமேல் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? பட் வி ஆர் ஸோ டிஃப்ரெண்ட். நீங்கள் கம்பேர் பண்ணவே கூடாது. எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது அதுதான், எந்த ஸ்கூலையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ வி கிவ் அவர் பெஸ்ட். போர்டு, யூ வாண்ட் டு ரீட்? யூ வாண்ட் டு ரீட்? எக்ஸலண்ட். யூ பிரிங் அ புக், லெட் him read. Magilini, you want to read? You want to read? Who wants to read? You read all the books? Story books? Okay. Ma, ஒரு புக் கொடுங்க, let him read. See, ஏன்னா ரீடிங் இஸ் அ ஹேபிட் ஹியர். ரீடிங்க்கு மார்க் கொடுத்துருக்கோம். யார் ஒரு புக்கை ஃபுல்லாக முடித்தானோ அவனுக்கு 5 கிரேட் 10 கிரேட் கொடுத்துருவாங்க. மார்க் குறைஞ்சதுன்னா அதுக்கு 10 மார்க் கொடுத்துருவேன். அப்போ ரீடிங் என்ன ஆகுது? என்ஹான்ஸ் ஆகுது. ஸோ ரீடிங் இஸ் அ ஹேபிட். அவன் படிச்சுட்டே இருப்பான், எவ்வளோ புக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ரீட் பண்ணுங்கிறது தான் எங்கள் மோட்டிவ். கம்யூனிகேஷன் ரீடிங் ஸ்ட்ராங் ஆகிட்டா தென் ரெஸ்ட் நேச்சுரலி இட் வில் ஹேப்பன். குழந்தைங்களுக்கு படின்னு சொல்லிட்டுனா ரொம்ப குஷி ஆயிடுவான். எது கொடுத்தாலும் படிக்கணும்னு தோணும். மேபி மீனிங் தெரியாது நிறைய பேருக்கு, ஆனால் படிப்பாங்க. டேக் எனி புக். Okay, sir. I will hold it. You read. Peter Penguin was closing his shop. Are you not coming for Petty Pelican's picnic party? He asked. Oh, yes, I forget. Good, said Paddy. Panda the 3 parts went for the
page is over. Thank you, dear. Good. Come. So your name, tell your name, introduce yourself. My name is Sadvik. I'm studying grade 3. My mother name is Durga Devi. My father name is Anbalagan. I coming from Pachur. Thank you. Please give a big round of applause. That's Advik, wonderful student. Now, why we do this is they learn through a system. அதை மட்டும்தான் அவங்களுக்கு இப்போ நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக. யூகேஜி குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறோங்கிறத சொல்கிறேன். இதை படிச்சிடுவாங்க. இதுக்கு தனியாக ப்ராக்டிஸ் தரோம். ஓகே, இது எப்படி தரோம் அப்படின்னா, இப்போ இந்த லெட்டரோட சவுண்ட் வேறு, லெட்டரோட ஃபார்ம் வேறு. நம்ம என்ன சொல்லித்தரோன்னா சவுண்டை தான் சொல்லித்தரோம். இதில் இதை எப்படி படிப்பீங்க? எக், ஏ, ஏ இஸ் த சவுண்ட். இப்போ இந்த ஏ இது வந்தால் ஏ, இப்போ இது வந்தால் இப்போ இது போட்டால் என், என் இல்லையா? ஆப், இன், என், என், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன செய்வாங்கன்னா, ஃபஸ்ட்டு சவுண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. சு, அப், அ, சூப்பர், இன், ட, என், டென், ட, என், டென்ட், என்ட், ட, என்ட், டென்ட், ட, என், டென், இன், சூப்பர், இன், டென், டென்ட் படிச்சுருவாங்க. நீங்கள் எவ்வளோ பெருசு கொடுத்தாலும் படிப்பாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் தே ஆல் வில் ரீட். இதுக்கு அவங்களுக்கு 2 years ப்ராக்டிஸ் வருது. எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க. நான் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் யூடியூப்பில் போட சொல்கிறேன், போய் பாருங்கள். தே வில் ரீட் வெரி நைஸ்லி. நீங்கள் எது கொடுத்தாலும் படிப்பாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. மீனிங் இப்போ தெரியாது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தே டேக் இட் மீனிங், சென்டென்ஸ். செகண்ட் வரும்போதும் தே கேன் ரீட் எனி திங், இஷ்யூவே இருக்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் பேஸ். லாங்குவேஜ் தான் பேஸ். இது செகண்ட்குள்ளே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி தரோம். அதுக்கப்புறம் தே கேன் பில்ட். அவன் நாவல் கூட படிக்கலாம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் தர் இன்ட்ரெஸ்ட். எங்கள் குழந்தைங்க ஓனாக போயம் எழுத சொல்லித்தரோம். ஓன் ரைட்டிங்க்கு தனி மார்க்ஸ், புக்கில் இருக்கிறத எழுதுனா பாதி மார்க். இதுக்கெல்லாம் தயாரான்னு பார்த்துக்குங்க. ஓகே, இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கிற சிஸ்டம். திஸ் இஸ் ஃபார் டுடே, this is for tomorrow, this is for you, not for you, this is for the kids. Okay, so thank you for coming. Enjoy your presence here. Climate நல்லா இருக்கு. உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ், ஃபுட், டீ எல்லாம் எங்கே அவைலபிள்ன்ட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். Thank you. Our teachers are there to help, and I thank RSK teachers and Delta teachers to came here to help us. Thank you, parents. Thank you very much. Please give a big round of applause. Thank you, sir, for those valuable words. With your blessings, Chola Kuttis Kondatam 2025 officially begins. Dear parents, now is the time to start the events. Before that, we understand that we are having the judges from RSK International School of Thurayur and Delta Public School teachers are here. They are going to be the judges for today's event. And also, first up, we are going to have fancy dress for 3 years old kids, which will happen in the ground floor. At the same time, we will have the dance also will happen for 4-year-old kid in this very same hall. Also, we have storytelling will happen for 5-year-old students in room number 5 of first floor. Tirukural recitation will happen for 6-year-old students from first floor, room number 6. And drawing will happen parallelly for 7-year-old students in the ground floor, room number 2. Our teachers will guide you, placards are placed, and will give you guidance for your children. The rest of the parents can sit here and they can enjoy. The rest of the parents can sit here and enjoy the dance, and also fancy competition will be held in the